மோசமான சூழ்நிலையில் இருக்கிறோம். காரணம் என்ன? நம்ம இருக்கக்கூடிய அரபு நாடு மட்டுமல்ல, நம்ம நாட்டிலையும் சூழ்நிலை என்ன செய்யுது? இதனுடைய பாதிப்பு உண்டாயிருக்கிறது. இந்த கடுமையான இந்த சூழ்நிலை இருக்கிறது, இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது, அபாயமான சூழ்நிலை இருக்கிறது, அசாதாரண சூழ்நிலை இருக்கிறது, ஆபத்துகள் நிறைந்த சூழ்நிலை இருக்கிறது. லா ததூமு, என்ன ஆபத்துகள் வந்தாலும் தான், என்ன இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் தான், என்ன பிரச்சனை பலா முசீபத்து வந்தாலும் தான், பியதில்லா. ரொம்ப பூச்சாண்டி காட்டியிருந்தான்ல, என்ன விட்டா எவனும் இல்லடா, நான் தாண்டா உலகத்துக்கே என்ன செய்ய நாட்டாமடா ஏன் சொல்லுதுண்டா என்று சொன்னானே. இந்த மாதிரி ஆபத்துகள் இறங்கக்கூடிய நேரத்தில் அடியார்கள் மீது என்ன செய்ய வேண்டும் என்று குர்ஆன் போதிக்கிறது. யார் யாரெல்லாம் உலகத்தில் சோதிக்கப்பட்டார்களோ குர்ஆன் சொல்லி காட்டுது. அல்லாஹ் தான் அந்த சோதனை நீக்கிறான். யார் யாரெல்லாம் கவலைக்குள்ளார்கள் ஆனார்களோ அந்த கவலை நீக்கியாது அல்லாஹ் தான். இன்னைக்கு நான் பெரியவன் நீ பெரியவனால இந்த சண்டை நடக்குது. இந்த ரிஸ்கை அடித்து நொறுக்கி எப்படியாவது கீழ்த்தரம் ஆக்க வேண்டும் என்பதுதான் கயவர்களுடைய புத்தி, முனாஃபிகளுடைய புத்தி. அதாவது இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்களுடைய எதிரிகளுடைய புத்தி இந்த சூழ்ச்சினால இறங்கியிருக்கிறார்கள். உங்களுக்கு உயர்ந்த இறைவன் நான் தாண்டா, மினிலா இந்த வைரி, என்னை தவிர வேற யாரும் இல்லை, என்னை தான் வணங்க வேண்டும் என்ற அளவுக்கு சொன்னான். மிகப்பெரிய பட்டாளங்கள் இருந்தது. இதுக்கு அகந்தரக்காரன் யாரப்பா? இந்த பூமிக்கு வானத்துக்கு சொந்தக்காரன் நான்டா, நான் மட்டும்தான் பாக்கியா இருப்பேன், ஒளிந்து போய் விடுகிறேன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு அவுகாஃபால் தரப்பட்டது அஸ்ஸபாத்து ஃபி ஸமன் தலக்குபாத். இக்கட்டான சூழ்நிலையில் நாம் உறுதிப்பாடோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பு. காலத்துக்கு ஏற்ப இந்த அரபு உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஏற்ப அவுகாஃபில் பல்வேறு தலைப்புகளை தொடர்ந்து ரமதான்ல இருந்து பிரச்சனை ஏற்பட்டது கொடுத்து கொண்டே இருக்காங்க. அருமைக்குரியவர்களே, இப்பொழுது நம்ம எல்லோருக்கும் தெரியும், இக்கட்டான சூழ்நிலை மட்டுமல்ல, உலகம் தாறுமாறாக போய்கொண்டிருக்கிறது, தடுமாறிக்கொண்டிருக்கிறது. தகல்லுபாத் என்று சொன்னால் தத்தளித்து தடுமாறிக்கொண்டிருக்கிறது. எங்கே போய் இது நிற்கும் என்ற அளவுக்கு அல்லாஹ்வை தவிர வேற யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த நேரத்தில் குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. எல்லா பிரச்சனைக்கும் குர்ஆனும் உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழிகாட்டுவார்கள். மற்றவர்களுக்கு ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லாமல் போய்விடலாம். ரப்புல் ஆலமீன் நமக்கு குர்ஆனிலே இந்த மாதிரி நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். மோசமான சூழ்நிலையில் இருக்கிறோம். காரணம் என்ன? நம்ம இருக்கக்கூடிய அரபு நாடு மட்டுமல்ல, நம்ம நாட்டிலையும் சூழ்நிலை என்ன செய்யுது? இதனுடைய பாதிப்பு உண்டாயிருக்கிறது. அதனாலே தான் முதல்வர்களுடன் பிரதமர்
ஆலோசனை செய்வதாக செய்திகளை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இக்கட்டான சூழ்நிலை. அதாவது பெரும் பெரும் வர்த்தக உணவு உற்பத்தியாளர்கள் எல்லாம் முடங்கி கிடைக்கக்கூடிய காட்சி இந்த சண்டையினால. இதனால பணக்காரர்கள் மட்டும் பாதிக்கப்பட மாட்டாங்க. பெரும் பெரும் உணவு உற்பத்தியாளர்கள் ஏழை பாலைகள் தான் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கும் மோசமான சூழ்நிலை. கல்வண்டியில ரோட்டிலே கடை வைத்திருப்பார்கள். அன்றாட காட்சிகள். யாராக இருக்கட்டும் மனிதர்கள், அவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள். ஹாஸ்டல்கள் மூடப்பட்டுள்ளன. காரணம் என்ன? இது போல உள்ள சூழ்நிலையில சிலிண்டர் கிடைக்கல. அது மட்டுமல்ல, வீடுகளுக்கு கூட சிலிண்டர் கிடைக்கல. இதற்கெல்லாம் காரணம் இந்த இப்பொழுது நடக்கக்கூடிய பிரச்சனை என்பதை எல்லோருக்கும் தெரியும். நம்ம நாட்டு பிரதமர் கூட சொல்வார், அவருடைய பொன்னான வாயால சொல்வார். ஏன்னா அவர் கால் எடுத்து வச்ச இடம் வந்த இடம். அவர் கால் எடுத்து வைத்தார். இங்கே அரபுலகத்துக்கு வந்து விட்டால் அவர் மோடி பாயா ஆயிடுவார். நாட்டுக்கு போய்விட்டால் மோடி மஸ்தானா ஆயிடுவார். அவர் சொன்னார், இந்த ஒரு முஸ்லிம் அமைப்பை சொல்லி தீவிர அமைப்பு சொல்லிவிட்டு வந்தார். மறுநாள் அடி பயங்கரமான உதை. ஆனால் சொல்வார்களே, இங்க வந்து அவுக்காவு தரப்பட்டதுல நான் வந்து கட்டுக்கோப்பா பேச வேண்டியிருக்கிறது. அதாவது குழந்தையை கிள்ளி விட்டு, நம்ம ஊர் பாஷையில சில ஊர், நம்ம ஊர்ல இருக்க உங்க ஊர்ல எல்லாம் இருக்க, குழந்தையை கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்க. அந்த பக்கம் மருந்து அனுப்புறது, இந்த பக்கம் கையை காட்டுறது என்பதுதான் இன்னைக்கு நிறைய உடைய தலைவனுடைய பிரச்சனையாக இருக்கிறது. அருமைக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நமக்கு வருத்தம் என்ன தெரியுமா? பாதிப்பு எங்க பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு, உயிர்களும் சொத்துகளும் சேதமாகிறது முஸ்லிம்களுக்கு. இரவு முழுக்க பார்க்கிறோம். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. அதனாலே அருமைக்குரியவர்களே, ஒரு அடியான், அல்லாஹ்வுடைய அடியான் இந்த துன்யாவில இது போன்ற நிகழ்வெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் தகல்லுபுல் அஹ்வால் என்று சொல்வார்கள். வசந்த காலமா இருந்தது, இப்பொழுது கசந்த காலமா இருக்கு. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு தெரியும், இழந்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது விசா வர முடியாமல் நாட்டில் இருந்து இளைஞர்கள் தடுமாறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஏழை பாலைகள், ஒரு 200 தீனார் 150 தீனார் உள்ளவர்கள், அம்மா மறந்துட்டாங்க, அம்மா மரணித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் சுற்றி போகக்கூடிய வழி இல்லாமல் தடுமாறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது தகல்லுபுல் அஹ்வால், அதாவது சூழ்நிலைகள் மாறி மாறி வந்து அஸ்மான், காலங்கள் வந்து வசந்த காலமாகவும் கசந்த காலமாகவும் ஆகக்கூடிய காட்சியில ஃபீல் அஹதாஸ், அதாவது நிகழ்வுகள் மோசமான சூழ்நிலையை பார்க்கிறோம். ஃபுஜாத் ஹபர், எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று திடுக்கிடும் தகவல். அஜீபு ஹபர், எங்க பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கிறது. இந்த நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் குர்ஆன் நமக்கு அருமையான வழிகாட்டுதலை சொல்லும். இன்னல் முதப்பிர, நிச்சயமாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு ஆயாத் கிதாபில் முபீன், குர்ஆன் தெளிவான வசனங்களை நிறைய அள்ளி தருகிறது. சுன்னதி சையதுல் முர்சலீன், ரசூல்மார்க்கெல்லாம் தலைவராக இறுதி முத்திரையாக வந்த அன்பு நபி மாநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பிரச்சனையை புதுசா நடக்கல. இந்த பிரச்சனை இருக்கிறது காலம் தோன்றியிலிருந்து நடக்கிறது. முன்னோர்கள் சந்தித்த வரலாறுகளை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எத்தனையோ ஃபிரௌன்கள் வந்தார்கள், ஃபராயின்கள் வந்தார்கள், அட்டகாசம் போட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் முடிவு என்ன என்பதை குர்ஆன் ஜலியன் தெளிவாக சொல்லி காட்டும். அன்னஷித்தத, இந்த கடுமையான இந்த சூழ்நிலை இருக்கிறது, இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது, அபாயமான சூழ்நிலை இருக்கிறது, அசாதாரண சூழ்நிலை இருக்கிறது, ஆபத்துகள் நிறைந்த சூழ்நிலை இருக்கிறது. லா ததூமு, அது நீடித்து இருக்காது. அல்லாஹ் தஆலா நினைத்தால் உடனேயே சூழ்நிலையை நல்ல விதமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமா ஆக்கி விடுவார் என்பதுதான் குர்ஆன் போதிக்கிறது. லா புத்த அன் பலா, ஒவ்வொரு பலா முசீபத்துக்கு பின்னால ஃபித்னாவை கிளப்பிட்டாங்கல்ல, சோதனையை கிளப்பிட்டாங்கல்ல, ஃபசாதை கிளப்பிட்டாங்கல்ல, குழப்பத்தை உண்டாக்கிட்டாங்கல்ல, இது பலா முசீபத்தா எல்லோருக்கும் தொட்டு அதிகமாக ஆயிட்டுல. அதுதான் நம்ம நாட்டு பிரதமர் சொல்றாரு, கொரோனாவை சந்திக்கணுமா நம்ம சந்திக்கணுமா, கொரோனாவே நாங்கள் சந்தித்தவர்கள் என்று பேசுவார். இந்த பலாய்க்கு பின்னால், இந்த முசீபத்துக்கு பின்னால் சலாமுன், ஈரேற்றம் இருக்கிறது. அது நம்ம புரியணும். ஓஹுதூன், அமைதி இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? எவன் வாக்கு சத்தியமானதோ, எவன் வாக்கு உண்மையானதோ, எவன் வாக்கே தவற மாட்டானோ, எவன் நாவிலிருந்து வந்தால் உண்மையே பேசுவானோ, அவனை தவிர உலகத்தில் யாரும் உண்மை நேர்மையை பேச முடியாதோ, அப்படிப்பட்ட யகூலு தஆலா, அல்லாஹ் சொல்லுகிறான்,
ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாலும், ஒவ்வொரு துன்பத்துக்கு பின்னாலும், ஒவ்வொரு துயரத்துக்கு பின்னாலும் லேஸ் இருக்கிறது, நிச்சயமாக லேஸ் இருக்கிறது என்று அல்லாஹ் அடித்து பேசுகிறான். உஸ்ரோடு தான், கஷ்டத்தோடு தான் இஸ்ரா இருக்கிறது. இன்னமால் உஸ்ரி இஸ்ரா, திரும்பவும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கஷ்டத்தோடு லேஸ் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினான். இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? அன்னல் மூமீன, நிச்சயமா ஒரு மூமீன் யாழம், அவன் அறிய வேண்டும், அன்ன கஷப துர்ரி, என்ன ஆபத்துகள் வந்தாலும் தான், என்ன இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் தான், என்ன பிரச்சனை பலா முசீபத்து வந்தாலும் தான், பியதில்லா, அல்லாஹ் கையில் இருக்கு, நீக்கிறது யார் கையில்? லா பியதின் நாஸ், ஜனங்கள் கையில் இல்லை. இதை நீக்கிறது, இந்த ஆபத்தை போக்குறது, அல்லாஹ் பாதுகாப்பை தர்றது, இந்த கஷ்டத்தை போக்குறது யார் கையில் இருக்கிறது? ரப்பு கையில் இருக்கிறது, இறைவன் கையில் இருக்கிறது, அல்லாஹ் கையில் இருக்கிறது. எனவே இல்லல்லா, ஒரு மூமின் எப்படி நினைக்கணும்? அகீதாவுடைய பாடம், ஏகத்துவத்தின் சொல்லக்கூடிய பாடம், இறை நம்பிக்கையுடைய பாடம், நம்முடைய சித்தாந்தங்களுடைய பாடம். ஒரு மூமின் என்ன நினைக்கிறோம்னா, இந்த கஷ்டத்தை அல்லாஹ் தான் போக்குவான், இவர் போக்கி விடுவார், அவர் போக்கி விடுவார், அவர் பாதுகாப்பார், இந்த ஆயுதம் பாதுகாக்கும், இவன் பாதுகாப்பான், அவன் பாதுகாப்பான் என்று ஒரு மூமின் எக்காலத்திலையும் நினைக்க கூடாது என்பதைத்தான் குர்ஆன் போதிக்கிறது. வலா யதுஃபுல் பலா, எந்த பலா முசீபத்தையும் நீக்க முடியாது இல்லல்லாஹ், யாரை தவிர? அல்லாஹ்வை தவிர என்று சொல்லி காட்டும். நம்ம கூட சொல்லுவோம், அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத் வலா முஅத்திய லிமா மனஅத் என்று சொல்லி காட்டும் தொழுகைக்கு பின்னால. அருமைக்குரியவர்களை, யுழ்த்தி, அவன் தான் உலகத்தில் எல்லாத்தையும் கொடுக்கிறான், அவன் தான் தடுக்க வேண்டும், அவன் தான் மானி, அவன் தான் தடுப்பான், யக்ஃபிலு, அவன் தான் சிலர்களை தாத்துகிறான், சிலர்களை அவன் தான் உயர்த்துகிறான், சில நேரத்தில் ரிஸ்கை சுருக்கி கொடுக்கிறான், ரிஸ்கை விசீரமா அவன் தான் கொடுப்பான், சிலர்களை கண்ணியம் கொடுப்பான். ரொம்ப பூச்சாண்டி காட்டியிருந்தான்ல, என்ன விட்டா எவனும் இல்லடா, நான் தாண்டா உலகத்துக்கு என்ன செய்ய நாட்டாமடா ஏன் சொல்லுதுண்டா என்று சொன்னானே, அவனை என்ன செய்வான்? இழிவுபடுத்துவான் என்றால் அல்லாஹ்வுடைய வாக்கு. அம்ரு, காரியத்தை நடத்துவான் யார்? கட்டளையை போடுவான் யார்? அல்லாஹ்வுக்கு தெரியாமல் நடக்கிறதா? அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் நடக்கிறதா? அம்ரு, காரியம் என்பது அவனுடைய காரியமா இருக்கிறது. வல் ஹல்கு ஹல்கு, படைப்பினங்கள் யாராக இருந்தாலும், எம்மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், முஷ்ரிக்கீங்களா இருந்தாலும், யாருடைய படைப்பு? அல்லாஹ்வுடைய படைப்பு. எனவே ஃபல் மூமின் அலா யகீனின் பில்லாஹ், இந்த நேரத்தில் ஒரு மூமின் எப்படி நம்பிக்கை வைக்கணும்னு சொன்னா, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணும். இது என்ன பெரிய முசீபத்து வந்து யாருக்காக பார்த்து நினைக்கக்கூடாது. ஒரு மூமின் அல்லாஹ் மீது நம்பிக்கை வேணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில சொல்லி காட்டுவான், அல்லாஹ் யாருக்காவது ஒரு தீங்கை ஏற்படுத்தி விட்டால் உமக்கு நபி அவர்களை சொல்லி காட்டுறான், அல்லாஹ் உமக்கு ஒரு தீங்கை ஏற்படுத்தி விட்டால், ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி விட்டால், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் நீக்க முடியாது. இந்த நம்பிக்கை அகீதா சம்பந்தப்பட்டது. எனவே இந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் வரணும். என்சிலுல் இபாத், இந்த மாதிரி நாசிலா என்று சொல்வார்கள். குனூத்து கூட ஓதுனாங்கல்ல, சில ஆபத்துகள் நடக்கக்கூடிய நேரத்தில் நாசிலா, இந்த மாதிரி ஆபத்துகள் இறங்கக்கூடிய நேரத்தில் அடியார்கள் மீது என்ன செய்ய வேண்டும் என்று குர்ஆன் போதிக்கிறது. யாரை அழைக்கணும்? அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யணும்? அழைக்கணும், பிரார்த்தனை செய்யணும். அல்லுஜூ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யணும்? நம்ம முணங்கினாலோ, நம்ம புலம்புனாலோ, நம்ம ஏதோ நினைத்தாலோ அது நடக்காது. அல்லுஜூ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யணும்? மரணம், பிரார்த்தனை செய்யணும். வான் தகூம இலல்லாஹ், கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் நபிகளார் என்ன செய்வாங்க? கவலைகள் வர இடத்துல நபிகளார் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வின் பக்கம் தொழுக ஆரம்பிச்சிருவாங்க. எனவே லத்தீஃபுன் பி இபாதிஹி, அல்லாஹ் அடியார் மீது கிருபை உள்ளவனாக இருக்கிறான். அலீமுன் பி அஹ்வாலிஹி, இந்த சூழ்நிலை அறிந்தவன் யார்? இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலை மிக மிக அறிந்தவன் யார்? அல்லாஹ்வா இருக்கிறான். எனவே லா யக்ஃபா அலைஹி ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, பூமியில் நடக்கக்கூடியது, வானத்தில் நடக்கக்கூடியது அல்லாஹ்வுக்கு தெரியாமல் ஒன்றுமில்லை. எதுவுமே மறைவானதா இல்லை. நமக்கு வேணா சிலது மறைவா இருக்கலாம். எனவே அருமைக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நாம செய்ய வேண்டிய காரியம் இறை நம்பிக்கை வேணும்னு சொன்னேன், துவா செய்யணும்னு சொன்னேன். அடுத்து மூணாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், சூரத் ஹூதுல, வானிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் தெரியலாம், அல்லாஹ்வுக்கு இது சம்பந்தமானது. இந்த சண்டைக்கும் நாமளும் ஒரு காரணம். ஏன்னா என்ன முசீபத் துனியாவில் நடந்தாலும் சொன்னால், ஃபொய்மா கஸபத் ஐதீக்கும், உங்க கரங்கள் சம்பாதித்தது.
இரவுல ரசூலுல்லாஹ் சொல்வார்களே, அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸே குதுசி அல்லாஹ் சொல்வதாக கண்மணி சொல்லி காட்டுகிறார்களே, இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹாரி, இரவிலையும் பகல்லையும் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். அறிந்தோ அறியாமல் செய்வோம். அந்த பாவம் கூட நமக்கு என்னன்னு தெரியாது, நம்ம செய்து கொண்டே இருப்போம் நல்லது நினைத்து. எனவே இந்த நேரத்தில் இந்த ஆபத்து நம்மளை விட்டு நீங்க வேண்டும் சொன்னால், பழைய வாழ்க்கையை திரும்ப வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு பாடத்தை நடத்துகிறான், அல்லாஹ் ஒரு மருந்தை சொல்லித் தருகிறான், அல்லாஹ் ஒரு பிரார்த்தனையை சொல்லித் தருகிறான். வானிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்க இரட்சகனிடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமாக சொல்லணும். வானிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்க இரட்சகனிடத்துல அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்க. சும்ம தூபு இலைஹி, அவன் பக்கம் மீளுங்க. அப்படின்னா எல்லா பாவத்தை விட்டுவிட்டு பரிசுத்தமாகி அல்லாஹ்வின் பக்கமே என்ன செய்யணும், மீள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். இமத்திற்கும் மதான் ஹஸனன் இலா அஜலி முஸம்மா, உங்களுக்கு சுகபோக வாழ்க்கையை தருவோம். நீங்க என்ன விரும்புறீங்களோ, நிம்மதியா இருக்கணும், சுபிச்சமா இருக்கணும், சந்தோஷமா வாழணும் என்று நினைக்கிறீர்களே, இமத்திற்கும் மதான் ஹஸனன், அழகிய ஏகோபோக வாழ்க்கையை நம்ம தருவோம். இலா அஜலி முஸம்மா, நீண்ட நாளைக்கு வாழ செய்வோம். இல்ல அஜலி முஸம்மா என்பதற்கு குறிப்பிட்ட இந்த வாழ்க்கை என்று சொன்னாலும் கூட தஃசீருடைய மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, இஸ்திக்ஃபாரின் காரணமாக பலா முசீபத்து நீங்கும், இஸ்திக்ஃபாரின் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீண்ட ஆயுளை தருவான் என்பது குர்ஆனுடைய வாக்கு. எனவே இது துன்யால யூதி குல்லதி ஃபதலின் ஃபதலா, மறுமையில வெகுமதி என்ன தெரியுமா, யார் யாரெல்லாம் உலகத்துல நல்லமல் செய்தாங்களோ அதுக்கு தக்கவாறு மறுமையில வெகுமதி கிடைக்கும். அவன் துன்யாவிலையும் நமக்கு என்ன செய்யுது, ஆபத்து பலா முசீபத்து இப்பொழுது நடக்கக்கூடிய நம்ம சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நிம்மதியற்ற தன்மை இப்படி தொடர்ந்து கொண்டு இருந்தேன்னு சொன்னா ரப்பு தான் நம்மளை பாதுகாக்கணும். அதனால இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இம்மையிலே மறுமையிலே பலா முசீபத்திலிருந்து காப்பாற்றுமான் என்பது குர்ஆனுடைய சத்திய வாக்காக இருக்கு. ஏன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டங்கள் மோதட்டுமே, எவ்வளவு முசீபத்துகள் நிகழட்டுமே, எவ்வளவு உள்ளங்கள் இறுக்கமாகட்டுமே, ஆனா அந்த நேரத்தில் ரப்பல் ஆலமீன் வாக்களிப்பான். குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரின் இஸ்ரா, ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாலையும் நம்ம என்ன செய்வோம், நிம்மதியை தருவோம். சயஜஅலுன்னு சொல்றான், இனிதான் நடக்க போகுது. அல்லாஹ்வுடைய வாக்கு வந்து கியாமத் நாள் வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். சீனி என்று சொன்னால் இங்கே வருங்காலத்தை குறிக்கும். எஜாலு என்று சொன்னால் மட்டுமல்ல, சீனி அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான். சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரின், கஷ்டத்தை நீங்க வாழக்கூடிய நேரத்தில் பார்க்கிறீர்களா, துன்பம் துயரங்களை பார்க்கிறீர்களா, ஆபத்தை பார்க்கிறீர்களா, அதற்கு பின்னால் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கான்னு நம்புங்க. ஏன்னா எவன் நாடினால் நடக்குமோ அவனால் மட்டும்தான் முடியும் என்பதை அல்லாஹ்வுடைய ஆதா வாழ்துமின் அல்லாஹ், இது யாருடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வாக்கு. எனவே மஷாக்கில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், வல் மசாயிப் எத்தனையோ முசீபத்துகள் நிகழலாம். ஒவ்வொரு முசீபத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை தவிர வேற யாராலும் நீக்க முடியாது. குந்து முபத்தலன் ஃபரஃபஅல்லாஹு பலான், யார் யாரெல்லாம் உலகத்தில் சோதிக்கப்பட்டார்களோ குர்ஆன் சொல்லி காட்டுது, அல்லாஹ் தான் அந்த சோதனை நீக்கிறான். யார் யாரெல்லாம் கவலைக்குள்ளார்கள் ஆனார்களோ அந்த கவலை நீக்கியாது அல்லாஹ் தான். எனவே ஹுஸ்னுல் ظنி பில்லாஹி, அல்லாஹ் மேல இந்த நேரத்தில் நல்ல நம்பிக்கை, அல்லாஹ் நீக்கிடுவான். நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிதான் அல்லாஹ் நம்மளோட ஆகுவான். அதனால வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், உஜீபு தஅவத தாஇ இதா தானி ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன், பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் பிரார்த்திக்கும் பொழுது என்னை பிரார்த்திக்கட்டும், அவர்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். ஃபல்யஸ்தஜீபு லி, என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யட்டும், ஃபல்யஸ்தஜீபு லி, எனக்கே பதிலளிக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனக்கு பதிலளிக்கணும்னா என்ன, அல்லாஹ் என்ன கட்டளை சொன்னானோ அதை செய்யறது, அதான் அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அதுல இருந்து விளக்குறது. ஃபல்யஸ்தஜீபு லி, எனக்கே பதிலளிக்கட்டும், இன்னொரு அர்த்தம் என்னிடத்திலேயே பிரார்த்தனை செய்யட்டும், வல்யுமினு பி, என்னை நம்பட்டும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி பெறக்கூடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். எனவே இந்த நேரத்தில், இந்த முசீபத்து நிறைந்த நேரத்தில் நம்ம தக்வாவை என்ன செய்யணும், அதிகமாக்கணும். இந்த முசீபத்து அதாவது கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையில தக்வாவை நம்ம என்ன செய்யணும், அதிகமாக்கணும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தக்வா இறைச்சம் அதிகமாகக்கூடிய நேரத்தில் கஷ்டங்கள் விலகும் என்று குர்ஆன் நமக்கு என்ன செய்யுது, சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் பேசுவானே, ஒமையத்தகில்லாஹ், அல்லாஹுவை யார் அஞ்சுகிறார்களோ, அவாமிரிஹி, அவனுடைய கட்டளைக்கு யார் வழிபடுகிறார்களோ, நவாஹி,
அவனுடைய விளக்கலுக்கு யார் தவிர்த்து கொள்கிறார்களோ பெரும்பாலும் கூட்டத்தில் மக்கள் பார்க்குறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் பயப்படுவோம், தனிமையில் இருக்கும்போது பயப்பட மாட்டோம். தனிமையில் யார் பயப்படுகிறார்களோ இஜ்அல் லஹு மஹ்ரஜா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நிம்மதியான வழியை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். துன்யாவுடைய கஷ்டங்களை, துன்யாவுடைய மோசமான சூழ்நிலைகளை அல்லாஹ் காப்பாற்றி அவர்களுக்கு நிம்மதியான வழியை கொடுப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இந்த நேரத்தில் தக்வா அதிகமாகணும். ரமதான்ல இருந்து தக்வா இப்போ எங்கே போயிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. பள்ளிவாசலை பார்க்கிறோமா, அதான ஒரு அடையாளம். வெளிரங்கத்தை வச்சுதான் ஹுக்குமு செலுத்த முடியும். பள்ளிவாசலை எத்தனை பேரை காண முடியல. பள்ளிவாசல் நம்பி இருந்து இறைச்சத்தோடு நம்ம வாழ்ந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி கோர ஆபத்தில் இருந்து பாதுகாத்து, அடுத்த வசனம் நினைக்காத புறத்திலிருந்து ரிஸ்க்கு உணவு கொட்டோ என்று கொட்டும். இன்னைக்கு நாம் பெரியவன் நீ பெரியவன் இந்த சண்டை நடக்குது. இந்த ரிஸ்கை அடித்து நொறுக்கி எப்படியாவது கீழ்த்தரம் ஆக்க வேண்டும் என்பதுதான் கயவர்களுடைய புத்தி, முனாஃபிகளுடைய புத்தி. அதாவது இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்களுடைய எதிரிகளுடைய புத்தி. இந்த சூழ்ச்சினால இறங்கியிருக்கிறார்கள். அல்லாஹ் வெற்றியை காண்பான் என்று சொன்னால் அவனுடைய படைதான் தனித்து நின்று என்ன செய்யும், ஜெயிக்கும். எனவே எதிரிகள் நிச்சயமாக அழிந்து போவார்கள் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய வாக்காக இருக்கிறது, குர்ஆன் போதிக்கக்கூடிய வாக்காக இருக்கிறது, நபிகளாருடைய பொன்மொழியாக இருக்கிறது. அப்படி நிகழ்ந்தும் காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்தி காட்டினார்கள். எனவே அருமைக்குரியவர்களே, இறையச்சமாக இருந்தால், நாம் திருந்தினால், நாம் வருந்தினால், நாம் நம்பிக்கை வைத்தால், நாம் துவா செய்தால், நாம் தௌபா செய்தால், இறைச்சத்தோடு வாழ்ந்தால் இந்த சூழ்நிலை நீங்கி அல்லாஹ் சந்தோஷமாக வாழ வைப்பான் என்பது ரப்புடைய வாக்காக இருக்கிறது. அப்படிப்பட்ட தக்வாவை நம் யாவருக்கு வல்ல ரஹ்மான் தருவானா என கூறி முதலில் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. அருமைக்குரியவர்களே, நாம் படக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள் திரும்ப மாறி பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டவர்களை அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுது. அவங்க தான் அவங்களுக்கு முன் உதாரணம், ரோல் மாடல்னு சொல்லி காட்டுது. அதில் ஒரு பெண்மணியை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்பொழுது நாட்டாமை செய்யக்கூடியவர்கள், இப்பொழுது அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவர்கள்லாம் மிகப்பெரிய தலைவனாக இருந்தவன் தான் யார்? ஃபிரௌன். அவனை மாதிரி இன்ன வரைக்கும் யாரும் சொல்லலை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் ரப்புக்குமுல் ஆலா என்று உலகத்தில் சொன்னவன் ஒருத்தன் வாழ்ந்தான் என்று சொன்னால் யார்? ஃபிரௌன். ஆனால் ரப்புக்குமுல் ஆலா, உங்களுக்கு உயர்ந்த இறைவன் நான் தான்டா, மின் இலாஹின் கைரி, என்னை தவிர வேறு யாரும் இல்லை, என்னை தான் வணங்க வேண்டும் என்ற அளவுக்கு சொன்னான். மிகப்பெரிய பட்டாளங்கள் இருந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய சாட்டையை கொண்டு அவனை அடித்து நொறுக்கினான் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. நம்ப வேண்டும். ஆனால் மாட மாளிகை கோட கோபுரம் இருந்தது. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா பின்த் முஸாஹிம், பெரிய மாட மாளிகை இருந்தது. அவங்க நினைச்சாங்க இந்த துனியா இருக்கிறத ஜாயிம், நிரந்தரம் அல்ல. இந்த சண்டை போடக்கூடியவர்கள் துனியாவை கட்டி ஆழ்ந்து விடுவார்களா? இவர்களுக்கும் மௌத்து இருக்கிறது. மன்னாதி மன்னர்கள் எல்லாம் நிரந்தரமாக இருந்ததில்லை என்ற பாடத்தை இவர்கள் படிப்பார்கள். நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். அதனால எதற்காக வேண்டி ஆட்டம் போட்டு சண்டை போடுகிறார்களோ இவர்கள் இன்னும் 10 வருஷம் இருப்பார்களா, 5 வருஷம் இருப்பார்களா? எல்லோருமே இந்த துனியாவை போட்டு போகிறோம். காரணம் என்ன? ஒலில்லாஹி மீராசு ஸமாவாத்தி வர்றது. இதுக்கு அனந்தரக்காரன் யாரப்பா? இந்த பூமிக்கும் வானத்துக்கும் சொந்தக்காரன் நான்டா, நான் மட்டும்தான் பாக்கியா இருப்பேன், ஒளிந்து போய் விடுகிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஃபிரௌனுடைய மனைவி அனுபவித்த கஷ்டத்தை வேற யாராலும் அனுபவிக்க முடியாது. சுக வாழ்க்கையில் இருந்துட்டு அனுபவிக்கக்கூடிய கஷ்டம் இருக்கிறது. இன்னைக்கு ஏன் தலைவர்கள், உலக தலைவர்கள் இந்த வாழ்க்கையை விடக்கூடாது, கண்டுட்டாங்க. மறுமை தான் தெரிய போதுன்னு நினைக்கிறாங்க. உள்ளத்துல ஆழமாக பதியல. ஜன்னத்து என் சதுரில் இருந்தால், ஜன்னத்து என்னுடைய நெஞ்சத்தில் இருந்தால், ஜன்னத்து என் கல்வில இருந்தால், இது துனியாவாக எனக்கு பெருசா தெரியாது. ஆனா அந்த அம்மையாருக்கு, அந்த ஆசியா அவர்களுக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்ந்தாங்க. யாருக்கு மனைவி? உலக வரலாற்றை திருப்பி போட்ட இவங்கெல்லாம் சாதாரண, அவனுடைய குட்டிகள், அவனுடைய சும்மா ஒரு சாதாரண இதுக்கு போக மாட்டாங்க. அப்படியேப்பட்ட மனைவி என்ன செஞ்சா? தஃசீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், என்ன செஞ்சா?
என்ன தவிர வேற இறைவன் இருக்கான்னு சொல்லிட்டு நீ அவரை கொண்டு யாரை எதிர்க்கிறன்னு அந்த மூசா கொண்டு ஈமாங்குள்ள போகிறா. என்ன செஞ்சான்? கையை காலை கட்டினான், 2 கையும் கட்டினான், 2 காலையும் கட்டினான், ஆட்களை வச்சு அடிக்க வச்சான், எல்லாம் செஞ்சான். அந்த நேரத்தில் அந்த அம்மா இந்த வார்த்தையை சொல்லிச்சு, இது காலத் ரப்பி பிர்லி ஐந்தக பைத்தம் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாலி எனக்கு கட்டுவாயாக. அதான் நிரந்தரமானது, அதான் அழியாதது. எனவே உனஜினி மின் ஃபிரௌன், ஏன் கணவன் தான் இவன் இருந்து என்னை பாதுகாப்பாயாக. உனஜினி மினல் கோமில் வாலிமி, இவனுடைய கூட்டம் இருக்கிறது, படைப்பட்டாளம் இருக்கிறது, அமைச்சரவை இருக்கிறது, மந்திரிகள் இருக்க, அக்கிரமக்காரர்கள் அநியாயக்காரர்கள், எவர்களிலிருந்து என்னை காப்பாற்று என்று கேட்டார். அல்லாஹ் தஆலா தஃசீர் உலமாக்கள் சொல்லி காட்டுவார்கள், அபூ ஹுரைரா சொல்வதாக சொல்லி காட்டுகிறார்கள், சொர்க்கத்தை மாளிகை எடுத்து காட்டப்பட்டது. அந்த நேரத்தில் சிரித்தார்கள். அந்த நேரத்தில் பைத்தியம் முடிச்சுட்டா சிரிக்கிறாங்கன்னு நினைச்சாங்க. யாரு? எதிரியுடைய பட்டாளம். அந்த அடியை கூட தாங்கி கொண்டு மலக்குமார்கள் என்று பாதுகாத்ததாக இமாம் இப்னு கஸீர், இமாம் தபுரி, இமாம் குருத்துபி எல்லோரும் சொல்லக்கூடிய செய்தியை பல்வேறு தஃசீர்களை பார்க்கிறோம். எனவே அருமைக்குரியவர்களே, ஈமான் இது நிரந்தரம் அல்ல. எனவே நம்ம போக வேண்டிய இடம், எல்லோரும் சொத்தை நாட்டையும் மூட்டை ஓட்டு போவாங்க. அதனால அல்லாஹ் இடத்துல துவா செய்வோம், யா அல்லாஹ் இந்த மாதிரி ஆபத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி சுபிட்சமான வாழ்க்கை கொடு, இந்த உம்மத்துக்கு பாதுகாப்பை கொடு. அல்லாஹ் அந்த குவைத்தை பாதுகாத்துரு, இந்த குவைத்தில் உள்ள மக்களை பாதுகாத்துரு, இந்த குவைத்துடைய சொத்துக்களை பாதுகாத்துரு, ஏனைய முஸ்லிம்கள் ஊரையும் பாதுகாத்து என்று அல்லாஹ்விடம் இதுகரமேந்தி துவா செய்து ரப்புல் ஆலமீன் இடத்துல அவனிடத்திலே முறையிட்டு அல்லாஹ் வெற்றியை தருவான் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். ரப்புல் ஆலமீன் நம்மளை இறைச்சமுடையவர்களாக, சொர்க்கத்து உடையவர்களாக, எப்படி ஃபிரௌனுடைய மனைவி முன் உதாரணமாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட தக்வாவை ஏற்படுத்தி ஈருலகத்தில் வெற்றி பெறக்கூடிய நல்மக்களாக ரஹ்மான் ஆக்கியருவான என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. شكرا هديت قلبي